ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்றதா பார்த்துடலாம். யாருக்கு தாங்க உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்காது? அதுவும் இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி செஞ்சா எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாமா? உருளைக்கிழங்கு பொரியலுக்கு இப்ப ஒரு கடாயை வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு 2 பல்லு 3 பல்லு தட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டதும் நம்ம உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக எனக்கு கட் பண்ணி தான் ஃப்ரை மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுலேயே உருளைக்கிழங்கையும் கட் பண்ண உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் சின்னதுலேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு உங்க வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒருத்தங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒருத்தங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. எப்பவுமே உப்பு வந்து மீடியமாக செஞ்சுக்கோங்க, அதுதான் நல்லது. இப்போ நான் தண்ணி தெளித்து வேக வைக்க போகிறதால கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், தண்ணி இழுத்துக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலரிட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ இதுக்கு காரத்துக்கு சாம்பார் மிளகா பொடி போட்டுடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகா பொடி போடுறேங்க. உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ரெட் சில்லி வேணும்னா ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் எப்பவுமே சாம்பார் மிளகா பொடி வீட்டில் அரைச்சது தான் செய்வேன் போட்டு, அதனால அதை போட்டு செய்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் ரெட் சில்லி போடுறதா இருந்தால் கூட கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு. இப்போ இதை நல்லா கலரி விட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்க நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கிறதால நம்மளுக்கு அதோட சத்தெல்லாம் அதுலேயே கிடைக்கும். இப்போ தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா தண்ணி ஆகிடும். இந்த உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு லெமன் ரைஸ்க்கு, சாம்பார் சாதத்துக்கு, பிஸ்மில்லாபாத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அல்டிமேட் காம்பினேஷனுங்க. யாருக்குமே உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு பிடிக்குமா இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா இன்னும் நல்லா வெந்துடும். இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா பாருங்க உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கர்ட் ரைஸ்க்கு அல்டிமேட் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்த வீடியோவில்